திருச்சி எம் கல்லுப்பட்டியில் புதிய தாலுகா அலுவலகம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருங்காபுரி பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுகா இரண்டாக பிரிக்கப்பட்டு புதிதாக மருங்காபுரி தாலுகா அமைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். அதன்படி எம் கல்லுப்பட்டியில் அமைக்கப்பட்ட புதிய தாலுகா அலுவலகம் செவ்வாய்க்கிழமை அன்று திறக்கப்பட்டது. இதற்கு மணப்பாறை துவரங்குறிச்சி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மருங்காபுரி தாலுகாவானது 49 ஊராட்சி ஒரு பேரூராட்சி கொண்ட பெரிய தாலுகா. இந்த புதிய தாலுகா துவரங்குறிச்சியில் அமைவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அடிப்படை வசதி இல்லாத எம் கல்லுப்பட்டியில் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று பொதுமக்கள் கூறினர். தொடர்ந்து 4 மாத போராட்டம் நடத்தி நாங்கள் துவரங்குறிச்சியிலே 1 லட்சம் பேர் வாழ்கின்ற இந்த பகுதியிலே எல்லா வசதியும் கொண்ட இந்த பகுதியிலே வட்டாட்சி அலுவலகத்தை பிரித்து அமைத்து தருவதாக பல்வேறு தரமாக தீர்மானம் 33 ஊராட்சிகளுடைய தீர்மானம் வழங்கியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உறுதியளித்ததன் பேரில் நாங்கள் நம்பியிருந்தோம். எங்களை மாவட்ட நிர்வாகமும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஏமாற்றி விட்டார்கள். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களை சந்தித்து எங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாம் வழங்கிவிட்டு இந்த ஊரை காலி செய்வதாக ஒட்டுமொத்த முடிவெடுத்த நேரத்தில் தெரிவித்து தொடரும் எங்கள் போராட்டம். இந்த புதிய தாலுகா அலுவலகத்திற்கு துவரங்குறிச்சி பகுதி மக்கள் தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி வாயில் கருப்பு துணி கட்டி ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்.